ஹலோ மிஸ்டர் அப்பாராவ், ஹாய் சொல்லுங்க பப்ளிக்கு. ஹாய் அப்பாராவ், எப்போ கார்டு எடுத்தீங்க? 22 வருஷம். மசால் வடை, மசால் வடை. ஆஹா, மசாலா வடை காரி எப்படி உடம்புல போயிட்டே இருக்கு. இது ஹை புரோட்டீன். ஆமா, இதையெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்ற? சட்னி, கோதுமை உப்புமா வித் ரத்த பொரியல். கோதுமை வித்மா மசால் வடை ஒன்று டேஸ்ட் பார்த்தேன். நீங்கள் எந்த ஊர்னா நீங்கள்? நாங்கள் வந்து ஆந்திரா. விசாகப்பட்டினம். ஆமாம், விசாகப்பட்டினம். இங்கே எப்படி இந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க? எங்கள் அண்ணா இருக்காரு அந்த தெலுங்கு சினிமா கம்பெனி, தெலுங்கு கம்பெனி இருக்கும்போது எங்கள் அண்ணா இருக்காரு, அவங்க கூப்பிட்டு வந்தார். நீங்கள் கார்டு எடுக்கும்போது, யூனியன் கார்டு எடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டு? 85,000. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டா? எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் 22 வருஷம். நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எவ்வளோண்ணா சேலரி? ஃபஸ்ட்டு வரும்போது அப்போ வந்து 210 ரூபா. 210 ரூபா. இப்போ வந்து 1809 ரூபா. நான் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு மெஸ்ஸை போயிட்டு காலையில் டிஃபனு, இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த ஐட்டம் எல்லாம் எடுத்து வந்து இங்கே ஒரு இடத்துக்கு ஏவிஎம் சென்டருக்கு வந்து பால், தயிர், கூல்ட்ரிங்க்கு, ஜூஸ் போட்ட ஐட்டம் எல்லாம் வாங்கி நாங்கள் லொக்கேஷன் போகிறோம். கொஞ்ச நாளுக்கு சாருக்கு வந்து பரிமாறுக்கிற வேலை, கேட்ரிங் செக்ஷன். நீங்கள் ஓனா இல்லை கேட்ரிங்க இல்லை சொந்த மெஸ்? சினிமாக்கார மெஸ் இருக்கு. இது ஓன் மெஸ். மெஸ்ஸு பேர் என்ன? மெஸ். ரவி மெஸ். லொக்கேஷன் எங்கண்ணா இருக்குது ரவி மெஸ்ஸு? அது அன்பு நகர் 3ஆவது தெரு, அவசரவாக்கம். காலையில் என்னண்ணா போடுவீங்க? காலையில் இட்லி, இட்லி, பொங்கல், உப்புமா, ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு ஏதோ ஒன்று கிச்சடி, உப்புமா, ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. ஓ. மத்தியானம் வந்து ரைஸு, ரசம், சாம்பார், சப்பாத்தி, டீக்கா, பொரியல், சிக்கன் குழம்பு. ஆட்டு ரத்த பொரியல். இது முஸ்லீம்கள் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஹராம் அப்படிம்பாங்க. நம்ம இந்துக்களை வந்து ரத்த பொரியல் சாப்பிடுவோம். கொஞ்சம் கடிச்சிக்கிறதுக்கு மிளகா வேணும், மிளகா இல்லைன்னா சாப்பிட முடியாது. மஷ்ரூம் ரத்த பொரியல் வித்து கோதுமை உப்புமா, சூப்பர் காம்பினேஷன். என்னன்னா? ரவி மெஸ், அன்பு நகர், சூப்பராக இருக்கும். எங்கள் பேர் ராம், ப்ரொடக்ஷனா இன்சார்ஜ் நீங்கள்? எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? நான் 11 வருஷமாக இருக்கேன். 11. அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி ஊரில் தான். 11 வருஷமாக இருக்கீங்க. ஒரு நாள் கூட உங்களுக்கு நடிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் தோணலையா? அது ஒரு ஆள் பொறுத்து தான் இருக்கும். நடிக்கிறதுனா சும்மா வராது. பொங்கல் வித் ரத்த பொரியல் சூப்பர் காம்பினேஷன். இந்த ரத்த பொரியலே ஒழுங்காக இப்போ செய்யறதில்ல யாரும். ஆனால் நான்வெஜ் எடுத்தாலே வீட்டில் ரத்த பொரியலுங்கிறது சின்ன குழந்தைந்து பழக்கப்பட்டது. என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பான். பொங்கல் வித்து உப்புமா சாப்பிட்டாச்சு. பொங்கல். உங்கள் பேர் என்ன? என் பேர் கனகா. யூனியனில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? 25 வருஷமாக இருக்கும் சார். 25. எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்க? வந்தோம், சென்னைக்கு வந்தோம் பிள்ளைகளான்னு. அப்புறம் பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டில் அம்மா அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு போய் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க. வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? கொத்தனார் வேலை செய்யும். சூப்பர். எத்தனை குழந்தைங்க? 2 பொண்ணு சார். உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் வி ரவிச்சந்திரன். எந்த ஊர்ண்ணா நீங்கள்? நான் வந்து சொந்த ஊர் வந்து எனக்கு மேல்மருத்தூர் பக்கத்தில். சென்னைக்கு வந்து 40 வருஷமாக இருக்கேன். 40 வருஷம்? ஆமாம். சினி ஃபீல்டுக்கு வந்து சினி ஃபீல்டில் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். ஓ, 30 வருஷம். படம், சீரியல், ஆடு, ஷூட் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம நண்பர் வந்து இனிய நண்பர் எனக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து நடிக்கிற ஆசை தான் அப்பத்துலேருந்து. நான் ஊரில் சின்ன வயசுல சொல்லி நாடகத்தெல்லாம் நடிச்சிருக்கேன் கிராமத்தில். ஆனால் பட் வந்து சினிமாவுக்குன்னு வரல சென்னைக்கு. வேறு ஒர்க் வந்தேன், வர இடத்துல சினிமா வாய்ப்பு கிடைச்சி அப்படியே போயிட்டுருக்கு. எத்தனை படம் நான் பண்ணியிருக்கேன்? நான் வந்து இந்த கணக்கு இல்லை, நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். படம் சீரியல் எல்லாமே நிறைய. நான் தான் 28 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். பார்த்துங்களா, சினிமா வந்து ஸ்ட்ரைக்கு வந்த காலத்தில் நான் வந்தேன், அதுலேருந்து இருக்கேன். ஆனால் அந்த காலம் பயங்கரமான போராட்டம். இப்போ வரவங்களாம் சினிமாவுக்கு வந்து ஈஸியாக வந்துடுறாங்க. நாங்கள் வந்த காலத்திலலாம் ரொம்ப போராடி தான் வந்தோம். இப்போ தான் பரவாயில்ல, பணம்லாம் நிறைய சம்பாதிக்கல, பேர் சம்பாதிச்சிருக்கேன். இனிமேல் தான் வந்து கடவுளை ரோலை ஏதாவது சம்பாதிக்கணும். படம் பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன். சினிமாவில் வந்து சம்பளமும் கேட்கக்கூடாது, எத்தனை நாள் வேலையும் கேட்கக்கூடாது. சினிமாக்காரனை பொறுத்து வரலாம். அதான் அது வந்து நிரந்தர வருமானம் கிடையாது சினிமா. இன்னைக்கு 1 லட்ச ரூபா வாங்கினாலும் நாளைக்கு ஓட்டாண்டி தான்.
அதான் சினிமா யாருமே அதுக்கு நிரந்தரமான இது கிடையாது. இருக்கிறவங்களும் ஓடிட்டு இருக்கோம். அப்படியே அவ்வளோ கோடி கோடியான மக்கள் இதை தேடி வராங்க. அது வராங்கன்னா அது அவங்க விருப்பங்கள். டாக்கெட்டாக பண்ணுறது. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? கபாலி. 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 நீங்கள் எந்த ஊர்ண்ணா நீங்கள்? ஆயபுரம். சினிமா ஃபீல்டில் எத்தனை வருஷமாண்ணா இருக்கீங்க? ஒரு 44 வருஷம் தான். 44 வருஷம். சும்மா ஒரு 44 வருஷம் தாங்க. சும்மா. ஓ, எத்தனை படம் என்ன நடிச்சிருக்கீங்க? அதெல்லாம் கணக்கு தெரியாது. நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. 1000 படமா? ஓ, உங்கள் ஃபேமிலி இல்லைன்னா? ஃபேமிலியில் இங்கே தான். எங்கள் பசங்க எத்தனை? பசங்க ஒரே ஒரு பொண்ணு. நான் வாங்கும்போது 10 ரூபா சம்பளம். 10. ஓ, கபாலி நிறைய பேரை வாழ வச்சு கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டாங்க. உண்மையா? அதாவது இன்னொரு முக்கியமான மேட்டர் வந்து சினிமாவில் இவரால் நிறைய பேர் இப்போ ஆர்டிஸ்டாக இருக்காங்க. உண்மை. அது பேர்லாம் சொல்லக்கூடாது. சென்னைக்கு வந்தோடனே கபாலியை பார்த்தா வாய்ப்பு போகலான்னு நிறைய பேர் வந்த காலம் உண்டு. அப்படி இருந்தவங்க இப்போ நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க, நீங்க எப்படி வந்தீங்க அதுக்குள்ள? ஐயா நாங்களாம் 13 வயசு உள்ள வரும்போது. 13? ஆமாம். என்ன கனவுல வந்தீங்க? கனவெல்லாம் கிடையாது. ஒரு நண்பர் டிரைவர், அவர் எங்கள் அப்பாவுக்கு பழக்கம். ராயபுரம் தான். அவன் அவங்க அப்பாவுக்கு பழக்கம். எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அவர் தான் வாங்க கபாலி வாங்க கூப்பிட்டு போனான்னு அவுட்டோர் கூப்பிட்டு போனார். ஒரு படத்துக்கு ஒருதலை ராகம்னு ஒரு படம். ஒருதலை ராகத்தில் நீங்கள் என்ன வந்தீங்க? சும்மா அட்மாஸ்பர் தான். வெரி குட். அதில் போனேன். அதிலிருந்து இன்னும் இப்போ வரைக்கும் தொடருது. மாயபுரம் ஏவிசி காலேஜ். காலங்கள் ஓடிடுச்சு. இது வரைக்கும் இப்போ தான் ஓடிக்கிருக்கு. அதே ஒரு நம்ம டைரக்டர் தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டு ஏதோ ஒரு வேஷம் கொடுக்குறாங்க. இனிமேலும் டைரக்டர் நல்லா இருக்கும். அவ்வளோதான். சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க வந்து அதே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. சினிமானா சில பேர் வெளியே இவங்க மாசுன்னு நினைப்பாங்க. பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க தான் வந்து இருப்பாங்களா, வசதியாக இருப்பாங்க. எங்களை மாரி ஆள்லாம் வந்து அன்றாட பொழப்பாக தான் இருக்கு. இன்னும் நான் வந்து சினிமா யாரும் தவறாக சொல்லலை, என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு சமயத்தில் ஒரு கம்பெனியில் போயிருக்கேன். என்ன ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க, சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த டேட் வரும்லாம் நான் காத்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கூப்பிட்றேன் சார் பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா பார்த்தா அப்புறம் அங்கே நம்ம டெக்னிக்ஸில் போகிறவங்க ஃபோன் அடித்தா இல்லைங்க உங்கள் சீன் வேறு ஆள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அந்த கனவு வந்து இதுவாகுது, ஏமாற்றப்படுகிறோம். நடிக்க போகும்போது இவ்வளோ ஆர்டிஸ்ட் தான். ஆமாம், அதனால் எல்லாத்துக்கும் ஆமாம் கோஆர்டினேட்டு நாங்கள் அதனால் இவரெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் நான் நண்பரை பார்த்தேன். சினிமாவில் கடுமையான முயற்சி பண்ணணும். சொன்னார்ல ஆபிகாவை போனால் எங்களை கூப்பிட்றாங்களே, தொடர்ந்து போகும். இப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவம் காலையில் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இட்லி வித்து ரத்தம் எனிவே காலை உணவோடு சேர்ந்து நண்பர்களோட இவங்களாம் சினிமாவின் பொக்கிஷங்கள். இன்னைக்கு 4000 பேர் வேணும்னா கபாலிகிட்ட சொன்னால் போதும். 2000 பேர் உங்களுக்கு ரவிச்சந்திரனுக்கு 10,000 பேர் வேணும்னா சொன்னால் கூப்பிட்டு வந்துடுவார். ஏன்னா கேங்ஸ்டர்ஸ் ஒரு 4000 பேரை கூப்பிட்டுவா கபாலின்னா 4000 பேர் மலையில் இருந்தாலும் கொண்டு வந்துடுவார். ரைட்டா? இதான் உங்களுடைய திறமை. இப்படிதான் சினிமா இயங்குது. நம்ம மேக்கப் மேன் யாருக்கு போட்டவரா? என்டிஆருக்கு மேக்கப் போட்டவரா? என்டிஆர் நாகேஸ்வரர் காலத்தில் இருந்தவர். இப்படியெல்லாம் உங்களுக்கு கலந்த கலவையாக அன்னமோடு அன்பையும் கலந்து சினிமாவையும் கலந்து வீடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். ஆல் தி பெஸ்ட்.